ஒரு நாளைக்கு எவ்வளவோ நேரம் நம்ம ஃபோனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹாய் கைஸ், நான் உங்கள் சரண் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சீரிஸோட 5வது வீடியோ தான். 6 சுவையில் ஒரு சுவை உப்பு வச்சு தான் பார்க்க போகிறோம். உப்பு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் தப்பு, கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் தப்பு. அதே மாதிரி உப்பு இல்லாத பொருள் மண்ணுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இனிப்பு செய்யறதா இருந்தாலும் அதில் கொஞ்சோன்னு உப்பு போட்டு தான் செய்வோம். எதுக்காகனா அதில் சுவை வந்து அதிகமாக வரணும், அதுக்காக தான். உப்பு எடுத்துக்கிறனால நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் நல்லது நடக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். உப்பு எடுத்துக்கிறனால மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகுங்க. ஏன்னா நம்ம உப்பை வந்து சோடியம் குளோரைட் NaCl அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வயிற்றுல வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு, HClன்னு சொல்லுவோம். இந்த குளோரைட் இருக்கிறனால ஈஸியாக வந்து நமக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு உதவுது உப்பு. நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட்டுக்கு ரொம்பவும் கெட்டது. அதே மாதிரி அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட்டுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. நம்ம உடம்புல தசையாக இருந்தாலும் சரி, நரம்பாக இருந்தாலும் சரி, அது சரியாக வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து உப்புன்றது இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம சுவாசிக்கிற காற்றுலையும் சரி, குடிக்கிற தண்ணியிலையும் சரி உப்பு இருக்குது. ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. உப்பு சாப்பாட்டில் மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி நிறைய விஷயத்தை நம்ம பதப்படுத்தி வைக்கிறதுக்குமே இந்த உப்புன்றது மெயின் ரீசனாக இருக்கும். உப்பு கண்டம், ஊறுகாய், கருவாடு, இது எல்லாமே வந்து நம்ம உப்பு போட்டு பதப்படுத்தி வைக்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு 10 நாள் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ அது நம்ம எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உப்புல போட்ட பொருள் கெட்டு போகாதுங்க.